இறக்குறாருன்னு சொன்னா கடவுள் இல்லை. அப்படி இறப்பும் பிறப்பும் உடையவர்களை கடவுள்னு சொல்லிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான் மற்ற சமயவாதி. நம்ம சமயம் அப்படி இல்லைங்கிறேன். எந்த சமயம்? நம்முடைய சைவ சமயம் தலைவராக கொண்ட கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாகும். அவரை சேர்ந்தவர்களுக்கு, அந்த கட்சியில சேர்ந்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இது நல்ல கருத்து. நம்ம கட்சி தலைவர் எப்படியோ அப்படித்தான் நமக்கு. அதுவும் சிவபெருமான் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை போலே ஆக்கிடுவார். சிவபெருமான் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை போலே ஆக்கிடுவார். இப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் எப்படி பரப்பு இறப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அதே போல நம்மை ஆக்கிடுவார். மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த மாட்டார். இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் வச்சவங்க, பெரிய கோடீஸ்வரன், பல கோடிக்கு அதிபதி, அவன் நல்ல தர்ம குணமும் உள்ளவன். அவன்கிட்ட போய் ஒரு ஏழை சேர்ந்தான்னு வச்சுக்க வேலைக்கு, அவன் என்ன பண்ணுவார்? அந்த கோடீஸ்வரன் நல்ல தர்ம குணம் உள்ளவன், பல கோடிக்கு அதிபதி கிட்ட ஒரு ஏழை சேர்ந்தான்னா என்ன அவன்? அந்த ஏழை பணக்காரன். அது போல சிவபெருமானை சேர்ந்தவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாத பெருநிலை அடைவார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் சொல்லுவது, நன்மைகளை எல்லாம் சொல்லுவது புராணங்கள். அந்த புராணங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது கந்த புராணம். புராணங்களிலேயே மிக உயர்ந்ததாக இருப்பது கந்த புராணம். இந்த தம்பி இந்த முன்னோரில் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். இந்த புராணம் நெற்றிக்கண், சிவபெருமானுடைய நெற்றிக்கண். பெரிய புராணம் சிவபெருமானுடைய வலது கண். திருவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய இடது கண். இப்படி 3 புராணங்களை 3 கண்களாக சொல்லுவது சைவ சமயத்தில் மரபு. நெற்றிக்கண் என்று ஏன் சொல்லுகிறோம்? நெற்றிக்கண்ணில் இருந்தா முருகன் வந்தான். முருகன் பிறக்கலப்பா, மறைஞ்சிருந்தவன் ரூம்குள்ள இருந்தே வெளியில வந்தேன். ரூம்குள்ள இருந்தேன், இப்ப வெளியில வந்தேன். அது போல மறைந்திருந்த கடவுள் வெளியில வந்த. 5 முகமா இருந்தா 6 முகமா வந்துச்சு. 5 முகமா இருந்தது 6 முகமா வந்து. அதனாலே பிறப்பு இறப்பு இல்லாத பெருந்தன்மையுடையதாக இருப்பது சிவம். அந்த சிவன் தான் முருகனாக வந்து. சிவன் முருகன் வேற இல்லை. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமை, சிவபெருமானுடைய பெருமை, சமயத்தினுடைய பெருமை, அறம் பொருள் இன்பம் வீடு சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாவற்றையும் நிறைய அதில் கொட்டி வச்சிருக்கிறாரு. கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கந்தபுராணம் பாடியவர். காஞ்சிபுரத்தில் இருந்த கச்சியப்ப சிவாச்சாரி. சிவாச்சாரினா குருக்கள், கோயில்ல சாமியை தொட்டு பூஜை பண்றாங்க பாரு ஐயர், அந்த கூட்டத்தில் அளவில்லாத ஞானம், அளவில்லாத கல்வி படிப்பு. அதனால அந்த புராணத்தை முருகப்பெருமான் அவர் கனவிலே தோன்றி நம்முடைய புராணத்தை பாடுவாயாகனார். புராணங்கள் 18, வடமொழியிலே 18 புராணங்கள் வேதவியாசர் இயற்றியது 18 புராணம். அந்த 18 புராணங்களிலே ஒன்று கந்த புராணம். ஸ்காந்தம் சொல்றது வடமொழியில, அது ஸ்காந்தம் வடமொழியில. அப்படி ஸ்காந்தத்திலே சங்கர சங்கீதியில இருப்பது இந்த கந்த புராணம். காந்தத்துல ஒரு பகுதி. ஸ்காந்தங்கிறது பெருசு, ரொம்ப பெருசு, 1,00,000 கிரந்தங்கள் காந்தம். அதிலே ஒரு பகுதி இந்த கந்த புராணம். தமிழில் இது வந்தது. அது வடமொழியில் இருக்கிற ஸ்காந்தம்ங்கிறது வடமொழியில வேதவியாசர் பாடியது. அதுல இருக்கிற வரலாற்றை கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே காஞ்சிபுரத்தில் பாடியிருக்கிறார். எப்படி பாடினார் என்றால், தினந்தோறும் அவர் முருகப்பெருமான சிவபெருமான பூசை பண்றவர். தினந்தோறும் 30 திருமேனி தீண்டுவோர். அவருக்கு ஒரு நாள் முருகன் கனவிலே தோன்றி நம்முடைய புராணத்தை பாடுவாயாகன்னார். அதற்கு கச்சியப்பர் கனவிலேயே முருகனை கேட்டார், நான் எப்படி பாடுவேன்னாரு. அதுக்கு அடி எடுத்து தந்தார். திகட சக்கர அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தார். திகட சக்கர அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தார். திகட சக்கர என்று பாடுவாயா. இப்ப சேக்கலார் சுவாமிக்கு அடி எடுத்து கொடுத்தார். சிதம்பரத்தில் பெரிய புராணம் பாட என்னமா எடுத்து கொடுத்தாரு? உலகலாம் என்று எடுத்து கொடுத்தார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதற்கு அடி எடுத்திருந்தார் சிவபெருமான். எப்படி பாடுவேன்னாரு, நம்மளை பித்தான்னு சொல்லி அதை வச்சு பாடுறான்னாரு. அப்புறம் திருத்தொண்ட தொகை திருவாரூர்ல பாடுறதுக்கு அடியாரில் பாடுனாரு. அதை எப்படி பாடுவேன்னாரு, தில்லை வாழ அந்த ரதம் அடியாருக்கு அடியேன்னு பாடுனார். இப்படி சாமி அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது. சாமியே முதல் அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்டது. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தவம் இருந்தா சாமி எடுத்து கொடுப்பாரு. அதனால முருகப்பெருமான் திகட சக்கர என்று அடி எடுத்து கொடுத்தார். அதை வச்சு புராணத்தை பாடினார். ஆறு கச்சியப்ப சிவாச்சாரியர். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்பது அந்த பாடல். முதல் பாடல் விநாயகர் தோத்திரம். எல்லாவற்றிற்கும் முதலிலே பூஜையை செய்து அனுக்கிரகம் பெறுவதற்கு வாய்ப்பாக உள்ள ஒரு நல்ல சாமி விநாயகர். விநாயகர் நல்ல சாமி, யதார்த்தமான சாமி வேறு.
பிள்ளையார நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும், யதார்த்தமா இருப்பார். யதார்த்தம்னா புரியுதா? எங்க வேணாலும் இருப்பார். எங்க வேணாலும். மத்தச்சாமியெல்லாம் அப்படி வைக்க முடியாது. மரத்துக்கடியில் இருப்பார், குளக்கரையில் இருப்பார், உச்சந்தியில் இருப்பார், கோயிலுக்கு முன்னால் வாசலில் இருப்பார், உள்ளுக்கு இருப்பார், ஆத்தங்கரையில் இருப்பார். ஆமாம். அப்புறம் பூசையில் நம்ம ஏதாவது காரியம் ஆரம்பிக்கிறதுல, வீடு கட்டவோ கல்யாணம் பண்ணவோ மற்ற காரியம் ஆரம்பிக்கிறதுல முதல்ல விநாயகர். அந்த விநாயகரை தங்கத்திலையும் பண்ணலாம், வெள்ளியில பண்ணலாம், ரத்தினத்தில் பண்ணலாம், சாணத்தில் பண்ணலாம். அப்போ யதார்த்தமான சாமியா கபடமான சாமியா? யதார்த்தமான சாமி. விநாயகரை இப்போ நமக்கு ஒரு நல்ல ஆசனம் போட்டு நல்லபடியாக உபசாரம் பண்ணால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். சரியானபடி உபசாரம் இல்லைன்னு வச்சுக்க, வருத்தப்படுவோம். உபசாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? வருத்தப்படுவான். அதில் இருந்து ஓட நழுவிடுவோம். நமக்கு நல்ல மரியாதை இல்லை, அதனால் அந்த இடத்துல இருந்து விலகிக்கணும்னு நினைப்போம். உண்டா இல்லையா? விநாயகர் அப்படி இல்லைங்கிறேன். தங்கத்திலையும் விநாயகர்ப்பா, பசு சாணத்தில் விநாயகர். அந்த தங்கத்தில் செஞ்சு பூஜை பண்ணுறதுக்கும் சாணத்தில் செஞ்சு பூஜை பண்ணுறதுக்கும் பலன் ஒன்று தான். தங்கத்தில் செஞ்சு பூஜை பண்ணான்னு சொல்லி அதுக்கு தனியாக பலன் தர மாட்டார். சாணத்தில் பண்ணான்னு சொல்லி குறைச்சி தர மாட்டார். அன்பத்தான் தருவார். இவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே பற்றி வச்சு பண்ண அப்படின்னு. அப்படிப்பட்டவர் விநாயகர். ரொம்ப நல்ல சாமி. அவருடைய தோத்திரம் தான் முதலிலே. எந்த காரியத்துக்கு முதல்ல விநாயகர். விநாயகனை வினையை விரறுக்க வல்லான், விநாயகனை வேட்க தணிவிப்பான், விநாயகனை விண்ணிற்க மண்ணிற்க நாதனமான் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்பது 11ஆம் திருமுறை. அதனால அப்படிப்பட்ட விநாயகருக்கு தோத்திரம் முதல்ல திகட சக்கர செம்முக ஐந்துளான் என்று தோத்திரம். இப்படி ஆரம்பித்து 10,345 பாட்டு பாடினார். 10,345 பாட்டு. அப்பெல்லாம் இந்த லைட்டெல்லாம் கிடையாது, விளக்கு வெளிச்சத்தில் ஏடு இந்த புத்தகமெல்லாம் கிடையாது, கடிதாசியெல்லாம் கிடையாது. பனை ஓலையிலே எழுத்தாணியை கொண்டு எழுதுறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கலாம். எழுத்தாணியை கொண்டு எழுதுறது. அப்படி எழுதி 10,345 பாட்டு. அதே முருகன் திருவடியில் வச்சிருப்பாராம். காலையில் எடுத்து பார்த்தா அதில் சில திருத்தங்கள் பண்ணியிருக்குமா. அந்த 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 சுவடியில் எழுத்தில் சில திருத்தங்கள் பண்ணியிருப்பாராம் முருகன். இப்படி நடந்தது. 10,345 பாட்டு பாடியாச்சு. 6 காண்டம். இப்படி பாடி அதை பல புலவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் பண்ணணும். பல புலவர்கள் முன்னிலையிலே அந்த நூலை அரங்கேற்றம் பண்ணணும். அந்த புலவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒத்துக்கணும், குறை இல்லை அப்படின்னு அந்த காலத்தில் அப்படி. இப்போ எவை வேணாலும் எழுதலாம், எப்படி வேணாலும். அந்த காலத்தில் நூல் எழுதுன அதை மற்ற புலவர்கள் இதில் குறை இல்லை, குற்றம் இல்லை, நன்றாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டணும். இல்லைன்னா அதை வெளியில் அரங்கேற்ற விட மாட்டாங்க. அந்த மாதிரி புலவர்கள் எல்லாம் கூட்டி வச்சு இந்த நூலை அரங்கேற்றம் பண்ண ஆரம்பித்தார் கச்சியப்பர். அப்படி அரங்கேற்றம் பண்ண ஆரம்பித்த போது முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ணார். திகட சக்கர செம்முக ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மரியாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான்னு ஆரம்பிச்சு அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். எப்படி விளக்கம்னா, திகழ் தசக்கரங்களையுடைய, திகழ்கின்ற தசக்கரங்களையுடைய, சிவந்த முகங்களையுடைய, 5 முகம் உடைய, சிவந்த 5 முகங்களையுடைய அப்படின்னு விளக்கம். உங்களுக்கு விளங்குதப்ப திகட சக்கர செம்முக ஐந்துளான்னு வருதா. அதை எப்படி பிரிச்சு சொல்றாருன்னா, திகட சக்கரங்கிறத திகழ்கின்ற தசக்கரங்க, தசம்னா 10 கரங்களையும் சிவந்த 5 முகங்களையும் உடையவராகி சிவருமான். அப்படி சதாசிவத்திற்கு 5 முகம். ஈசானம் தத்புருஷ அகோரம் வாமதேவன் சத்யோசாதம் என்கின்ற 5 முகம், 10 கை சதாசிவத்திருமீன். திகழ்கின்ற 10 கரங்களையும் சிவந்த 5 முகங்களையும் உடைய சிவபெருமான்னு சொன்னாருப்பா. அப்படி சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு புலவர் எழுந்துச்சார். அப்படி புலவர் எழுந்து, ஐயா நீங்க திகழ்கின்ற தசக்கரங்களை உடையன்னு நீங்க இப்ப பிரிச்சு சொல்றீங்க. ஆனா திகட சக்கரங்கிறதுல இப்படி அந்த டசக்கரம் அப்படின்னு புணருவதற்கு இலக்கண நூல்களிலே இப்படி விதி இல்லையே, அதனால் நீங்க பாடியது தவறுன்னு சொல்லிட்டார். 10,345 பாட்டு கஷ்டப்பட்டு பாடி அதை அரங்கேற்றம் பண்ண ஆரம்பிச்ச நிக்கு நீங்க பாடினதுல இலக்கண பிழை இருக்குது, இந்த இலக்கணத்துக்கு விதி இல்லை நூல்களிலே, அதனால இது தவறு அப்படின்னு இருப்பான். அது இப்ப உங்களுக்கு விளங்குத?
திகழ் தசக்கரம். அதை எப்படி புனைச்சிருக்காருன்னா திகட சக்கரம். இதுல அந்த திகழ் தசக்கரங்கிறதுல அந்த இல்லு இல்லை, அழானா போட்டு புள்ளியோம்ல, அது இல்லை, தானாவும் இல்லை. அந்த இல்லுக்கும் அந்த அழானாவுக்கும் இந்த தானாவுக்கும் 2 எழுத்துக்கும் சேர்த்து ஒரு எழுத்தை போட்டாரு. தா திகட சக்கரை. படிச்ச உள்ளதான எல்லாத்துக்கும் தெரியும். திகட சக்கரை, திகழ் தசக்கரங்கிறத திகட சக்கரை அப்படி புனைச்சிட்டாரு. இப்படி புனைக்கிறதுக்கு விதி இல்லை, இது புணர்ச்சி விதின்னு வேறு. அது மாதிரி நூல்களிலே இல்லையே, அதனால் நீங்க இப்படி புனைச்சது அமைச்சது சரியல்ல அப்படின்னு அந்த புலவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே கட்சியப்பர் சொன்னார், ஐயா இந்த வாக்கியம் என்னுடையதெல்லாம் முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்ததுன்னாரு. அந்த புலவர் அதோட விடலாமா விடப்படாதா? விடலாமா விடலாம் இல்லை. அவர் சொன்னாரு, முருகனை உங்களுக்கு எடுத்து கொடுத்தாருங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் என்பதை நீங்க நிரூபிக்க வேணும். இல்லையா இலக்கண விதியை நூல் எடுத்து காட்ட வேணும். இதுக்கு விதி இருக்குது, முறை இருக்குதுன்னு காட்ட வேணும் அப்படின்றாரு. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, அந்த போல கட்சியப்பருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. முதல்லப்பா 10,345 பாட்டு பாடி அது அரங்கேற்ற முடியும். முதல்லையே இப்படி தடை வந்தா என்னமா இருக்கும்? தாங்க முடியாத ஒரு வேதனை. பெருமானே இப்படியும் எனக்கு ஒரு கொடுமையே, இப்படியும் ஒரு அவமானம் இல்லவா, அவமானத்தை உண்டு பண்ணலாமா? இலக்கண நூல் நிறைய இருக்குதுப்பா. தொல்காப்பியத்திலிருந்து இலக்கண நூல், அகத்தியம், தொல்காப்பியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நன்னூல், இப்படி எல்லாம் இலக்கண நூல் இருக்குது இல்லவா? அந்த நூல்ல இந்த விதி இல்லை. இது எப்படி நீங்க புனைக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்படின்னு இது முருகன் எடுத்து கொடுத்தது, ஆக இதை நாளைக்கு இதை நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். கூட்டம் கலைஞ்சு போச்சுப்பா. முதன் இப்படி இருக்கப்படாது இல்லை. ரொம்ப கவலையா போச்சு. ராத்திரி முழுவதும் அவருக்கு தூக்கம் வரல, கவலையோடு படுத்திருந்தாரு. அப்படி படுத்திருக்கும் போது லேசா தூக்கம் வந்துச்சு. தூக்கத்தில் முருகன் வந்தான். அன்பரே கவலைப்படாதே, நாளைக்கு இதே மாதிரி கூட்டத்தை கூட்டு, அதில் ஒரு புலவன் வருவான், சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவன் வருவான். அவன் இந்த மாதிரி திகட சக்கரை, திகழ் தசக்கரை என்பதை திகட சக்கரங்கிறது புனைக்கிறதுக்கு விதி இருக்குது, அந்த நூலில் இருக்குது அப்படின்னு உனக்கு காட்டுவான். அதன் பிறகு உன்னுடைய கவலை தீர்ந்து போக நீ புராணத்தை அரங்கேற்றலாம்னு முருகன் சொல்லிவிட்டு போட்டேன். மழைய நாள் அதே மாதிரி அரசன் முன்னிலையில் கூட்டம் கூட்டியது. புலவர்கள் எல்லாம் வந்து கூட்டிட்டார். புலவர்னா முத நாளை விட இந்த நாள் கூட வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி நேற்று ஆரம்பிச்சு இப்படி நின்று போச்சு, இன்னைக்கு முருகனே வந்து நிரூபிக்க போறானா அப்படின்னு கூட்டம் நிறையா வந்துருச்சு. இப்படி கூட்டம் நிறையா சேர்ந்து விட்டது. அப்படி கூட்டம் சேர்ந்து புராணத்தை ஆரம்பிக்க போறார். அப்படிங்கிற வேளையில ஒரு புலவன் வந்தான். வெளியிலிருந்து ஒரு புலவன் வந்தான். தகன்னு தலைப்பா கட்டி, காதுல குண்டலம் போட்டு, பூணூல் போட்டு, பஞ்சகச்சை வச்சு கட்டி, திருநீர் பூசி, உருத்தராட்சத்தோட ஒரு புலவன் சுவடியை கொண்டுகிட்டு வந்தா எட்டு. அப்படி கொண்டு வந்து அயால யாரு ஆட்சேபம் சொன்னாம்பார், இந்த மாதிரி தவறுன்னு சொன்னாம்பார், அந்த புலவர்கிட்ட அதை காட்டினான். இந்த நூலானது வீரசூழி, அந்த நூல் இலக்கண நூல் வீரசூழி என்கின்ற நூல். அதில் சந்தி படலத்தில் 18வது பாட்டில் இது இருக்குதுன்னு எடுத்துக்கோ. அந்த பாட்டு தெரியுது, இப்போ சொல்லட்டுமா? 4-3-9 உயிரின் பின்பு நவ்வருமேல் என்ற ஞாகாரமதாம் 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடல்பின் தகாரவரின் 2 தொடர்பால் ஆன்ற 5 உடலா முன்பில் ஒற்றுக்கு அழிவுண்டு. இந்த பாட்டில் தான் அந்த சமாச்சாரமே இருக்கு. இதில் எப்படின்னா 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடல் மெய்யெழுத்து இருக்குது பாரு. காணா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மானா யானா ரானா லானா வானா அலானா உலானா ரானா நானா 18. இல்லை நீங்க சின்ன பிள்ளைல படிச்சுட்டு போய் மறந்து கூட போயிருக்கும். இது மெய்யெழுத்துன்னு பேர். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த மெய்யெழுத்து 18ல இப்ப எண்ணிரண்டாய் 15 எண்ணிரண்டாய் 15வது மெய்யெழுத்து 16 16வது மெய்யெழுத்துக்கு பின்னாலே தகாரம் வந்துச்சுன்னா, தானா வந்துச்சுன்னா திகழ் தசக்கரம்னு வருதல்லப்பா. இந்த 15வது எழுத்து 16வது எழுத்துக்கு பின்னாலே தானா வந்துச்சுன்னா 15வது எழுத்து தான் லகரம், அந்த சிறப்பு லகரம். வாழைப்பழம்னு சொல்லுவோம் பார், அந்த அழானா அது சிறப்பு லானான்னு சொல்றது, சிறப்பு லகரம்னு சொல்றது, அழானான்னு சொல்றது. அந்த சிறப்பு லகரமா இருக்கிற அந்த லகரத்துக்கு பின்னாலே தா வந்துச்சுன்னா இங்க பாரு, எண்ணிரண்டாய் தோன்றும் உடல் பின். உடல்னா மெய்யெழுத்து, உடல்னா மெய்,
உயிர்னா உள்ள இருக்கிற ஆன்மா. இப்ப இந்த எழுத்துக்கள்லயே உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு இருக்குதுப்பா. இப்ப நமக்கு உயிர் மெய் வேற. மெய்னா உடம்பு, உயிர்னா உள்ள இருக்கிற உயிர் ஆன்மா. அந்த 15வது எழுத்துக்கு 16வது எழுத்து, 16வது எழுத்த உலான மத்தளலான, மத்தளத்துக்கு போடுறலான. இந்த 15வது லகரம் சிறப்பு லகரம். இந்த வாழைப்பழம் என்று சொல்லுகிற அந்த லகரம் அந்த இதுக்கு பின்னால தானா வந்துச்சுன்னா இரண்டும் தொடர்பால், முன்ன இருக்கிற வாக்கியத்துக்கும் பின்னால வர்ற வாக்கியத்துக்கும் தொடர்பாலே ஆன்ற 5ஆம் உடலாம். 5வது உடல் என்ன எழுத்து சொல்லு பார்க்கலாம். 5வது எழுத்து மெய் எழுத்துல தானா க க ச ஞ த 5ஆம் உடலாம். தகாரவரின் ஆன்ற 5ஆம் உடலாம். முன்பில் ஒற்றுக்கு முன்னால் திகழ் இல் வருதுவார், ஒற்றுக்கு அழிவுண்டு, அது அழிஞ்சு போகும். திகழ் தசக்கரம் என்று வந்தால், திகழ் தசக்கரம் என்று வந்தால் அந்த வாக்கியத்துக்கு அந்த லகரமும் பின்னால வர்ற தானாவும் இல்லாம போய் தானா ஒரு எழுத்த போட்டு இந்த 2 எழுத்து செய்யற வேலை அந்த ஒரு எழுத்து செஞ்சிருந்தார். திகட சக்கர அப்படின்னு இந்த சோடி எடுத்து இந்த இதை விரிச்சு அந்த புலவற்றை காட்டுனா, அந்த வந்த புலவை புதுசா வந்த புலவை காட்டுனா அதை பார்த்த உடனே அந்த புலவனுக்கு உடம்பே உயர்த்து போச்சு. இது எப்படா அந்த புலவை எப்படா வந்தா, இவனை பார்த்ததே இல்லையே, இப்படா வந்தா நம்ம சொன்ன ஆட்சேபத்துக்கு இவன் நேராக கொண்டாந்து நம்மகிட்டே கொடுக்குறானு அப்படின்னு சொல்லி அளவில்லாத ஆச்சரியப்பட்டா. அப்படி ஆச்சரியப்பட்டு இப்போ உனக்கு சரியா போச்சா, சந்தேகம் தீர்ந்து போச்சா, சந்தேகம் தீர்ந்து போச்சா அப்படின்னு காட்டா. அந்த வந்த போலவே தீர்ந்து போச்சு, தீர்ந்து போச்சு, தீர்ந்து போச்சு, கணக்கு ரைட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கட்சியப்பர் மேல எந்த குறையும் இல்லை, அமைச்சு நல்லாவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே கொண்டு போய் சோடி கட்சியப்பட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிட்டான். அந்த வந்த போலவே காணும். யார் வந்தா? முருகன் அடி எடுத்து கொடுத்தான். முதல்ல அடி எடுத்து கொடுத்தான், அப்புறம் திருத்தினான், இப்ப அரங்கேற்றம் பண்ணி வச்சுட்டான். அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய முருகன். நல்ல கடவுள் முருகன், நல்ல கடவுள், கருணையே வடிவானம். அதான் அவதாரத்திலே சொல்லுவாரு, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற ஜோதி பழம்பு அது ஒரு மீறி. இப்படியெல்லாம் பாட்டு. அருவமும் உருவம், அருவம்னா கண்ணுக்கு காணாத பொருளாகவும் கண்ணுக்கு தெரிகின்ற பொருளாகவும் அனாதியாகவும் சோதியாகவும் இருக்கிற அந்த ஒரு கடவுள் தான் உருவத்திருமீன் எடுத்து வந்ததுன்னார். அருவம் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாக கருணை ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தனம் உலகம் முடியும் என்பது கந்தபுரான். ஆகையினாலே இப்படி அந்த முதலிலே வந்த ஆட்சேபனைக்கு அந்த சந்தேகத்துக்கு உடனே முருகப்பெருமானே வந்து அந்த புலவரே ஆச்சரியப்படும்படியாக அவருடைய சந்தேகத்தை தீர்த்து சுவடியை காட்டினார். அதன் பிறகு கூட்டமெல்லாம் கட்சியப்பெற தோத்திரம் பண்ணியது வணங்கியது. உங்களுக்கு முருகப்பெருமான் இப்படியெல்லாம் அருள் பண்ணியிருக்கிறாரு, நீங்க தான் முருகப்பெருமான் என்றெல்லாம் சொல்லி வாழ்த்தினார்கள். அந்த ஆட்சேபனம் தெரிச்ச புலவன் சொன்ன புலவன் என்னுடைய பிழையை பொறுத்துக்கணும்னு வேணேன். நான் சொன்ன ஆட்சேபனையை பொறுத்துக்கணும்னு வேணேன். அப்பா நீ பிழை செய்யலை, நீ சொன்னதுனால்தான் முருகனே வந்தான், நீ சொல்லலை நான் முருகன் வரமாட்டேன். ஆகையினாலே இப்படியெல்லாம் எனக்கு திருவருள் செய்தது துணை செய்தது என்று கட்சியப்பர் மகிழ்ந்து அப்புறம் பல வருஷம் நடந்தது. ஒரு நாள் இல்லை. இப்போ கந்தபுரான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா இது 4 வருஷத்துக்கு மேலே நடக்கும். இது ஒரு 6 மாதம் 4 மாதத்தில் முடிகிற புராணம் இல்லை, 4 வருஷத்துக்கு மேலே நடக்கும். வாரம் சொன்னாலும் 4 வருஷத்துக்கு மேலே 10,345 பாட்டு. அதில் பல பாட்டை விட்டுருவோம் சொல்லாமல், முக்கியமான பாடல்களை சொல்லி விளக்கம் பண்ணினாலே 4 வருஷம் ஆகும். ஆகையினால அப்படிப்பட்ட புராணம். இதில் திகட சக்கரை முதல் பாட்டை மாத்திரம் சொல்கிறேன். திகட சக்கர சிறுமுகம் ஐந்துடான். அதனால திகழ்கின்ற தசக்கரம், தசம்னா 10 வடமொழியிலே, தசம்னா 10. அப்படி 10 கைகளையும் செம்முக ஐந்துடான். செம்முகம் என்றால் சிவந்த முகம் 5 உடையவராகிய சிவபெருமான். திகட சக்கர செம்முக ஐந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன். அதனால சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்கும் போது அவர் தேரில் ஏறினார். அந்த தேருக்கு சக்கரமாக இருந்தவன் சூரியன். தேருக்கு சக்கரம், சிவபெருமான் ஏறிய சக்கரத்துக்கு திரிபுரத்தை எரிக்கும் போது சூரியன் ஒரு சக்கரம், சந்திரன் ஒரு சக்கரம். அப்படி சக்கரமாக, சகடம் என்றால் தேரு, சகடம் என்றால் வண்டி, சகடம் என்றால் தேரு, ரதம். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்துக்கு சக்கரமாக இருந்தவன் யார் என்று கேட்டால் தாமரைக்கு நாயகன்னார். தாமரைக்கு நாயகன். தாமரைக்கு நாயகன் யாருன்னா சூரியன். சூரியன் புறப்பட்டா தான் தாமரை மலரும். சூரியன் புறப்பட்டா தான் தாமரை மலரும். அதனால சூரியன் தாமரைக்கு நாயகன் சொல்றது. சகட சக்கர தாமரை நாயகன். அப்படி தாமரை நாயகன்
சிவபெருமான் எழுந்தருளிய தேருக்கு சக்கரமாக இருக்கிற தாமரை நாயகனாகிய சூரியனை அகட சக்கர விண்மணியாவுரை, அகட சக்கர விண்மணியாவுரை, அகடு அசக்கு அரவின் மணியா உரை, அப்படி பொருள் புரிக்கணும். அகடுனா வயிறுப்பா, அகடுனா வயிறு, அசக்குன்னா அந்த வயிற்றுக்கு அதால போட்டுக்கிற ஒட்டியானம் பெண்களுக்கு போடுறோம்லவா, அது போல பெல்ட் போடுறோம்லவா, நம்ம பெல்ட் அது போல விநாயக பெருமான் பெல்ட் போட்டுக்காரான். வயிறு பெருசாச்சா, விநாயகர் வயிறு பெருசா, அதுக்கு பெல்ட் போட்டுருக்காரு. அந்த பெல்ட் போட்டிருக்கிறாரா, அது என்ன போட்டிருக்காருன்னா பாம்பை பெல்ட்டா போட்டிருக்காரு. அவங்க அப்பா பிள்ளைகள்லாம் பாம்பு தான் ஆபரணமே. சிவருமான இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாம்பு தான் ஆபரணமே. சர்பாரணம் நாகாபரணம் பூஷிதாய நமகா புயங்க பூஷணாய நமகா அப்படின்னா போடும். இடுப்பிலே ஆதிசேடனுங்கிற பாம்பை ஆபரணமாக கட்டியிருக்கிறார். இடுப்பில் போட்டு கட்டியிருக்காரா. அந்த பாம்பினுடைய தலையிலே இந்த தாமரைக்கு நாயகனாகிய சூரியனை ரத்தனமா பதிச்சு வச்சிருக்காராம். தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி அரவின் மணியா உரை திகழ்கின்ற 10 கைகளையும் சிவந்த 5 முகங்களையும் உடைய சிவபெருமான் ஏறிய தேருக்கு சக்கரமாக இருக்கிற சூரிய பகவானே தாம் இடையிலே கட்டி இருக்கிற அந்த அரஞ்ஞானுக்கு, அந்த அரஞ்ஞான்னு சொல்றது அரஞ்ஞான் போட்டிருக்கோம்ல்லவா, அந்த அரஞ்ஞானாகிய அந்த பாம்பினுடைய தலையிலே மணியாக சூரியனை வைத்திருக்கிற விகட சக்கர விநாயகருடைய திருவடியை போற்றுவான். அது கடைசியா வர்றது விகட சக்கர விநாயகன் மெய்ப்பதம் போற்றுவான். அது விகட சக்கர நாயகன் திருவடி போற்றுவான்னு வருதுல்லவா, அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு விகட சக்கர விநாயகர், விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். இப்போ பிள்ளையாருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது இல்லை. ஞான விநாயகர், சக்தி விநாயகர், செல்வ விநாயகர், சித்தி விநாயகர், இப்படிலாம் இருக்குது. நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பேர். அது மாதிரி அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு விகட சக்கர விநாயகர். அது எப்படி அவருக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், தச்சன் யாகம் பண்ணினான். பரமதேவனுடைய புத்திரன் தச்சன் யாகத்தை பண்ணான். அந்த யாகத்தில் திருமால் அயால எதிர்த்து வீரபத்திர தேவரோட சண்டை போட்டார். அப்படி சண்டை போட்ட போது மகாவிஷ்ணுவானவர் சக்கராயத்தை விட்டார் வீரபத்திர தேவர் மேலே. வீரபத்திரன்னு சாமி இருக்கிறது படிச்சிருக்கீங்களா, வீரபத்திரர் அவர் மேலே விட்டார் மகாவிஷ்ணு சக்கராயத்தை. மகாவிஷ்ணுக்கு சக்கராயுதம், சக்கரத்தாழ் வரலாம் கேள்விப்படுறீங்கள, அவருக்கு முக்கியமான ஆயுதம் சக்கராயுதம். அதை விட்டார். அந்த ஆயுதம் போச்சு. வீரபத்திரருடைய கழுத்தில் கிடந்த தலைமாலைகள், பரமவிஷ்ணுக்குடைய தலைகளை எல்லாம் மாலையா போட்டிருந்தாராம். அதுல ஒரு தலை அந்த சக்கரத்தை விழுங்கி பிடிச்சான். அப்படி விழுங்கின பிறகு சக்கரமும் போச்சு, தோத்தும் போனார். யாரு? மகாவிஷ்ணு தோற்று போனார். இதுல தக்க யாகத்துல சண்டைக்கு போய் தோற்று போனார். அதன் பிறகு ரொம்ப நாளா கையில ஆயுதம் இல்லை. கையில ஆயுதம் இல்லைன்னா மனுஷனுக்கு என்னமா இருக்கும்? முக்கியமான பொருள் இல்லைன்னா என்னமா இருக்கும்? ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலையும் அதை சொல்லுவாங்க, அது இல்லாம கையோடும் ஜாப்பில் இருக்குதும்பாங்க. அதனால ஆயுதம் இல்லாம ரொம்ப நாள் இருந்தாரு. ஒரு நாள் ரொம்ப கவலைப்பட்டாரு. அவருடைய சேனாபதினு ஒருத்தர் இருக்கிறான், விஸ்வக்சேனர்னு பேர். அவர் தான் பிரதம செயலாளர் ஆறு மகாவிஷ்ணுவுக்கு. தன்னுடைய தலைவரை கேட்டார், இந்த மாதிரி எவ்வளவு விஷனமாக இருக்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி சக்கரம் போச்சுரா, சக்கரம் இல்லாமல் ஒன்றும் ஓடலை, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னாரு. அப்புறம் விஷயத்தை சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த சக்கரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு வந்தான். யார்? அந்த விஸ்வக்சேனர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். விஸ்வக்சேனர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வீரபத்திர தேவரை பூஜை பண்ணார். இங்கே வீரபத்திரர் பைரவெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை, கோயிலில் இருக்கிற மூர்த்தி. வீரபத்திரரை பூஜை பண்ணார். அப்படி பல நாள் பூஜை பண்ண ஒரு நாள் காட்சி இருந்தார் வீரபத்திரர். வீரபத்திரன்னா உருவம் அளவில்லாத பிரகாசம், அளவில்லாத உயரம், அளவில்லாத பெருமன், அப்படிப்பட்டது. 1000 தலை 2000 கைகள் வீரபத்திரர். இப்போ நீங்கள் நம்ம இந்த கோயிலில் பண்ணி வச்சிருக்கிற வீரபத்திரலாம் மாதிரிக்கு அது மாதிரி பண்ண முடியாது இல்லை, மாடல் மாதிரி தான். 1000 தலை 2000 கைகள், அளவில்லாத உயரம், அளவில்லாத பொறுமன், எல்லா கைகளிலும் ஆயுதங்கள், அப்படிப்பட்ட திருமேனி. ஆறு வீரபத்திரர் தக்க யாகத்தை அடிக்கிறதுக்காக அவர் உண்டு பண்ணார். அப்படி உண்டு பண்ண காட்சி கொடுத்தவன இந்த விஸ்வஜனர் ஆடினாரு, பாடினாரு, தோத்திரம் பண்ணினாரு. அந்த ஆடுதல் பாடுதல்ல ஒரு கூத்து, என்ன கூத்துன்னா விகட கூத்துன்னு ஒரு கூத்து. விகட
கூத்துன்னு. அது ஆடுனா சிரிப்பு வந்துடுவான். அந்த கூத்து ஆடினா சிரிப்பு வந்துடுவான். அந்த கூத்தை இந்த விஸ்வஜனருக்கு தெரியுமா? அந்த கூத்தை ஆடி இருக்கிறான். அந்த கூத்தை ஆடின உடனே வீரபத்திரர் சிரிச்சு விட்டாரு. அந்த கழுத்தில் இருந்த தலைகளும் சிரிச்சு பிடிச்சான். தலைகளும் சிரிச்சுதான். சிரிச்ச போது சக்கரத்தை கக்கி பிடிச்சு, விழுங்குற சக்கரத்தை கக்கிருச்சு. கக்கின உடனே போய் எடுக்க போனார். அதுக்குள்ள விநாயகர் பக்கத்தில் இருந்தவர் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. விநாயகர் பக்கத்தில் இருந்தவர் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, சக்கரை வேணுமே சாமின்னா மறுபடியும் அந்த கூத்தை ஆடுனாரு. இந்த கூத்தை, அந்த விகட கூத்தை ஆடுனாரு. கூத்துல நம்ம சாமிக்கு ரொம்ப பிரியம். சிவபெருமானுக்கு கூத்தாடினே வேறு. இந்த சாமி பேர் என்ன நல்லா சொல்லுங்க? நடராஜா. கூத்துத்தான் அவருக்கு வேலையே. அவர் தொழிலே கூத்துத்தான். தொழிலே என்ன தொழில்? இப்ப நம்ம ஒவ்வொரு தொழில் பண்றோம்ல, அவர் 5 தொழில் பண்றார். 5 தொழிலுக்கு இந்த கூத்து. நாட்டியம், நாடகம், நடனம், கூத்து, தாண்டவம் என்றெல்லாம் பேர், நிறுத்தம் என்றெல்லாம் பேர். அதனால அவருடைய பிள்ளைகளுக்கும் கூத்து தெரியும். அவருடைய வீட்டுக்காரி இருக்காரு பார்வதி, அவளுக்கும் கூத்தாட தெரியும். எல்லாமே நாட்டியக்கார குடும்பம், கூத்தாடி குடும்பம். இது நம்ம சாமி. அவன் ஆடலைன்னு வச்சுக்க, நம்மெல்லாம் ஆட முடியாது. அவன் ஆடுவதனாலதான் நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கோம். அப்படி இன்னொருக்கு கூத்தாடுனாரு. விநாயகருக்கு முன்னால கூத்தாடினா மறுபடியும் சக்கரத்தை கொடுத்துட்டாரு. யாரு? விஸ்வஜனர்கிட்ட விநாயகர் சக்கரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப விநாயகர் கையினாலே வாங்கி கொடுத்த அப்படின்னா அந்த சக்கரத்துக்கு பவர் அதிகம் வந்துருச்சு. விநாயகர்கிட்ட வாங்கி விநாயகர் கையினாலே கொடுத்த அப்படின்னாலே அந்த சக்கரத்துக்கு அதிகமான பவர் வந்துருச்சு. அந்த விகட கூத்தை கண்டு மகிழ்ந்து அந்த சக்கரத்தை கொடுத்த அப்படின்னாலே விகட சக்கர விநாயகர்னு பேர் வந்துச்சு. இது காஞ்சி புராணத்துல வருது. ஆகையினாலே அந்த விநாயகருக்கு விகட சக்கர விநாயகன் வருது. அதனால விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்னு முடிக்கிறார். மெய்ப்பதம் என்றால் ஞானமே வடிவாக உள்ள 2 திருவடி கமலங்களையும் போற்றுவாம், வணங்குவாம் என்று இந்த பாட்டு, முதல் பாட்டு. எப்படி? திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்பது கந்த புராணத்திலே முதலிலே விநாயகர் தோத்திரம். அடுத்தாப்புல விநாயகருக்கு தோத்திரம் பண்றாரு. 2 பாட்டு விநாயகருக்கு தோத்திரம். அப்புறம் ஒரு தோத்திரம் வருது விநாயகர். 3 பாட்டு விநாயகருக்கு மாத்திரம் போது. விநாயகருக்கு மாத்திரம் ஸ்பெஷல் சலுகை கொடுத்துட்டார். ஆறு சிவபெருமான் விநாயகருக்கு. விநாயகர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தான் மூத்த பிள்ளையார்னு சொல்றது. இப்போ பார்வதி பரமேஸ்வரனுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோ. முதல்ல பூசை யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாலும் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுறோம். விநாயகர் ரொம்ப கருணை உள்ள சாமிம்மா. இந்த அவ்வை, சேரமான் பெருமாள், சுந்தரம சுவாமி 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க ஒரு காலம். அவ்வை, சேரமான் பெருமாள், சுந்தரமூர்த்தி 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க. அப்படி சந்தித்த போது இந்த மாதிரி கைலாயத்துக்கு யாரு முந்தி போவது அப்படின்னு பேசினாங்க. அதில் சேரமான் சொன்னார், நான் முந்தி போவேனாரு. சுந்தரம் நான் முந்தி போவேனாரு. அவ்வை பாட்டி நான் முந்தி போவேன்னா. அப்படி சொல்லிட்டு அதால் கொஞ்சம் காலம் ஆச்சு. திருவஞ்சகலத்திலிருந்து சுந்தரம சுவாமி யானையில் புறப்பட்டார். சிவபெருமான் அனுப்பிச்சா யானையில் புறப்பட்டார். அப்புறம் அவருடைய சீடராகிய சேரமான் பெருமாள் குதிரையில் போனார். அப்படி போகும்போது உடனே சேரமான் பெருமாள் ஃபோன் பண்ணார். அவைக்கு ஃபோன் பண்ணார். அப்போவே செல்ஃபோன் இருந்துருக்குதுப்பா. செல்ஃபோனில் ஃபோன் பண்ணிருக்கா, அந்த மாதிரி அவைய கைலாயத்துக்கு நீ முந்தி போகிற, நீ இப்போ நாங்கள் புறப்பட்டோம், நீ எப்போ என்ன பண்ணுற அப்படின்னு ஃபோன் பண்ணார். பண்ண உடனே அவை என்ன பண்ணிட்டா, திருக்கோவலூரில் பூஜை பண்ணிக்கிட்டா. திருக்கோவலூரில் விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, கபிலாய நமகா, கஜகன்னிகாய நமகா, லம்போதராய நமகா, விகடாய நமகா அப்படின்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த போன் வந்த உடனே என்ன பண்ணா, ஓம் சுமுகாய நமகா, கணராஜாய நமகா, விநாயகாய நமகா, சோமகேதுவே நமகா, கணாத்தியாய நமகா, பாலச்சந்திராய நமகா, கஜானனாய நமகா, கிருதுண்டாய நமகா, சூர்பகனாய நமகான்னு வேகமாக பண்ணான். அப்படி வேகமாக பண்ண உடனே விநாயகர் உடனே எந்திரிச்சிட்டார். உட்கார்ந்துருந்த பிள்ளையர் எந்திரிச்சிட்டார். ஏன் அப்பையே இவ்வளவு வேகமாக பூஜை பண்ற அப்படின்னு கேட்டார். அவன் உடனே சமாச்சாரத்தை சொன்னான். இந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் சபதம் பண்ணிக்கிட்டோம், கைலாயத்துக்கு முந்தி போகிறதாக நான் போகிறதாக சொல்லிக்கிட்டேன். அதனால் இப்போ நம்ம வேகமாக பூஜை பண்ணிட்டு கைலாயத்துக்கு முந்தி போகணும் அப்படின்னா அப்போ சொன்னான், நீ அமைதியாக பொறுமையாக பூஜை பண்ணணும், அவங்களுக்கு முந்தி கொண்டு ஒன்று விடுறேன்னாரு. அப்புறம் பொறுமையாக பூஜை பண்ணா. ஓம் சுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகன்னிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா, ஓம் விகடாய நமகா, ஓம் விக்னராஜாய நமகா அப்படின்னு மெல்ல பூஜை பண்ணான். சீதாக்களவ, செந்தாமரைப்பும், பாதச்சிலம்பு, பலவிசவாட, பொன்னரஞானம், பூந்து எல்லாம் படிக்கணும். நீங்கள் இதெல்லாம் நிறைய கேட்கணும், படிக்கணும், பாடணும். இந்த ஊரில் பிறந்து, இந்த தேசத்தில் பிறந்து, இந்த சமயத்திலிருந்து இந்த நூலெல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடாது. படிக்கணும், கேட்கணும். வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, அதெல்லாம் வேற. அதோட அதான் இதையும் பண்ணிக்கணும். இப்போ வேலை இருக்குதுன்னு சாப்பிடாம விடுறான். கடுமையான வேலை இருக்குதுப்பா, சரியான வேலை இருக்குது, ஓய்வே இல்லை, ஒழுதுக்கு வேலை நிறையா இருக்குது, ஒர்க்கு சரியா இருக்குது.
அப்படின்னாலும் அதுக்கடையில் சாப்பிட்டு போடுறோம்ல, அட என்ன வேலை இருந்தாலும் சாப்பிட்டு பண்ணுவோப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒதுக்குறோம். அது மாதிரி தான் இதையும் செய்யும். சாப்பாடு உடலுக்கு உறுதி தருவது, வழிபாடு உயிருக்கு உறுதி தருவது. ஆகையினாலே அப்படின்னு பூஜை பண்ணாப்பா, அப்படி மெல்ல பூஜை பண்ணி முறையா வழக்கம் போல நல்லபடியா முடிச்சாப்பா. முடிச்ச உடனே இப்போ என்ன அவ்வை கைலாயத்துக்கு போகணுமான்னாரு. ஆமாண்ணா. அவர் என்ன பண்ணாரு, அவ்வை துதிக்கையிலே யாரு விநாயகரை துதிக்கையிலே, விநாயகரை அவ்வை பாட்டி துதிக்கையிலே அவர் என்ன பண்ணார், தன்னுடைய துதிக்கையிலே தூக்கி கைலாயத்தில் துதிக்கையிலே தூக்கி கைலாயத்தில் விட்டார். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சேரமான் பெருமாளும் சுந்தரனும் போனாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், சுந்தரனுக்கும் சேரமான் பெருமாளும், எப்படி நீ முன்ன வந்த அப்படின்னு. அப்பெல்லாம் பிள்ளையன் இல்லையில, எல்லாம் பிள்ளையனா தான் இருந்துச்சு. அப்ப அவை சொல்றா மதுர மொழினல், அவை பாட்டு மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை, உமையாள் புதல் விநாயக பெருமானுடைய திருவடி. மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ. நன்றாக பக்தியோடு நினைக்கின்றவர்களுக்கு இது ஒரு பெருசான். முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானையும் தேரும் அதன் பின் செல்லும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னனே அப்படின்னு வாங்க. அப்படி பாடி அருள் பெற்றாள் அவ்வை. அதனாலே இப்படி கணபதி பூசை கைமேல்னு சொல்லுவா. கணபதி பூசை கைமேல். அதனால இப்படி விநாயக பெருமான் மிக எளிமையானவர், அருமையானவர். வணங்குகின்றவர்களுக்கு நல்ல மனங்களும் தொபுகணம் போட்டா போதும், குட்டினா போதும். அப்படி அந்த சாமி எப்படி இருக்கும்னா, சிவாலயம் இருக்குதுன்னா ஒரு எப்படியும் ஒரு 5 இடத்துலையாவது இருப்பார் விநாயகர். முன்னால் இருப்பார், அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட இருப்பார், அம்பாள்கிட்ட இருப்பார், சாமிகள்கிட்ட இருப்பார். விநாயகர் தான் பல இடங்கள்ல இருப்பார். அப்படிப்பட்ட விநாயகருக்கு தோத்திரம் அப்படித்தான் நூல்களில் ஒரு பாட்டோட விடுறதில்ல. அவருக்கு 3 பாட்டு 4 பாட்டு அப்படி வரும். இப்போ பாரு 3 பாட்டு கந்த புராணத்தில் விநாயகருக்கு 3 பாட்டு. இப்போ முதல்ல தகட சக்கரன்னு சொன்னாரா, அடுத்த பாட்டு விநாயகருக்கு தான். அது எப்படி சொல்றாருன்னா, விநாயக பெருமான் தன்னுடைய முடியிலே நவரத்தனங்களை அணிந்த கிரீடத்தை வச்சிருக்காராம். நவரத்தன கிரீடம் வச்சிருக்காராம். உச்சியின் மகுடம் என்ன ஒளிர் தர முதலின் ஓடை. இதுல ஒரு ஆபரணத்தில் கட்டியிருக்காரு. இந்த பெண்கள் கூட போடுவாங்க, சூரிய பிரசந்தர்வர் என்ன அணிஞ்சிருப்பாரு, சூடாமணி. அந்த மாதிரி விநாயகர் மத்தகத்தில் அணிஞ்சிருக்கிறாரு. உச்சியின் மகுடம் என்ன ஒளிர் தர நுதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகள் கும்புரி வயங்க. இந்த கொம்பு பாதி இருக்கும், இந்த கொம்பு நீளமா இருக்கும். வலது கும்பத்தான் ஒடிச்சு பாரதம் எழுதுனது, வலது கும்பை ஒடிச்சுதான் கசமுகாசனை கொன்றது. பாரதத்தை மேறு வெளி வெளி திகள் கொடொடித்த நாளில் வரை வரைபவர் பாணிரக்கணேசர் குவா கணர் இளையோனே என்பது திருப்புகழ். அதனாலே இந்த கொம்பு பாதி இருக்கும், இந்த கொம்பு தான் நீளமா இருக்கும். இதுல ஒரு மணி கட்டியிருக்காராம். இந்த இடது கொம்புல ஒரு மணி கட்டியிருக்காராம். வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிகள் கும்புரி வயங்க மெய்ச்செவி கவரிதோங்க. இந்த செவி இருக்குது பாரு, இது பெரிய செவி. இந்த காது இருக்குது, யானைக்கு பெரிய காது அல்லவா, அப்படி கவரி மாதிரி தான் பெரிய காதாகையினாலே அடியார்கள் சொல்ற குறைய கேட்குதான். அடியார்கள் சொல்ற குறைய நம்ம அன்பில் ஆலந்துறைன்னு ஒரு கோயில் இருக்குது, அன்பில்னு லால்குடி பக்கம். அதுல ஒரு பிள்ளையார் இருக்காரு, இப்படி இருப்பாரு. அடியார்கள் சொல்ற குறைய கேட்கிறாராம், காது கொடுத்து கேட்கிறார். அதனாலே அப்படி மெய்ச்செவி கவரி தொங்க வேளமா முகம் கொண்டுற்ற அலை யானை முகம் கொண்டுற்ற விநாயகர் யானை முகம். பிடியதன் உருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுவடை வடிவினர் வயல்வெளி வலமுறையரே என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். ஆகையினாலே யானை பிராணிகளுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது, பிராணிகளுக்கெல்லாம் முதலாக இருப்பது யானை. யானை முதலாக எறும்பீராகன்னு பழமொழி. யானை முதலாக எறும்பீராக. எப்படி பிராணிகளுக்கு யானை முதலாக இருக்குதோ அதுபோல தெய்வங்களுக்கெல்லாம் முதலாக இருக்கிற விநாயகர். அதுக்கு மேலே இந்த ஒடிஞ்ச கும்பலிருந்து அப்படி சுற்றி இந்த துதிக்கை இப்படி இருக்குதுல்லவா, அப்படி பார்த்தீங்கன்னா அது பிரணவம். ஓம் அப்படி பிரணவம் தான் விநாயகர். பிரணவம் தான் விநாயகர். மந்திரங்களுக்கு முதலாக இருப்பது பிரணவம். மந்திரங்களிலே முதலாக இருப்பது பிரணவம். தெய்வங்களுக்கு முதலாக இருப்பவர் விநாயகர்.
ரத்தனங்கள்ல முதலாக இருப்பது மாணிக்கம். அதனால விநாயகர் மாணிக்க விநாயகர். ஆகவே அப்படி உச்சியின் மகுடமென்ன ஒளிதரன் ஒளிநோடை வச்சிர மறுப்பினொற்றை மணிகள் கும்புரி வயங்க வைச்சவி கவரி தூங்க வேடமா முகம் கொண்டுற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வான். கடைசியில் அந்த இதுலேயும் அந்த விகட சக்கரை தான் சொல்றார். கட்சின்னா காஞ்சிபுரம், விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வான். கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பதனால கணபதினு கணம்னா 18 கணங்கள், 18 கணங்கள், பூத கணங்கள் 18 கணங்கள். அந்த 18 கணங்களுக்கும் தலைவராக இருப்பதனால விநாயகருக்கு கணேசமூர்த்தி, கணபதி, கணநாதர் என்றெல்லாம் அவருக்கு பெயர். ஆகையினால இப்பெல்லாம் அந்த மாதிரி பேர் வைக்காமையே போயிட்டாங்க. இப்பெல்லாம் கணேசன் யாரும் பேர் வைக்கிறது இல்லை. கணேசன் வைக்கிறாங்களா, கணபதினு வைக்கிறது இல்லை. கணபதியெல்லாம் பழைய பேரா போச்சு, லேட்டஸ்டா இல்லை. இப்ப என்னென்னமோ மாதிரியே வைக்கிறாங்க, சொல்லவே நல்லா இல்லை. ஆகையினாலே இப்படி கணபதிக்கு என்ன செய்வோம், அன்பு செய்வோம். கணபதிக்கு அன்பு செய்வோம். கணபதிக்கு ரத்தனமோ தங்கமோ கொடுக்க வேண்டியதில்லை, அன்பு கொடுத்தால் போதும். அன்புதான் முக்கியம், அன்புதான் முக்கியம். அன்பினில் விளைந்த ஆரமுதே என்பது திருவாசகம். அன்பினில் விளைந்த ஆரம். இப்ப நம்முடைய குடும்பம் எதுல நடந்துகிட்டு இருக்குது, அன்புல தான். கணவன் மனைவி மேல வைக்கிற அன்பு, மனைவி கணவன் மேல வைக்கிற அன்பு, பிள்ளைகள் தாய் தகப்பன் மேல வைக்கிற அன்புல தான் குடும்பம் நடக்கும். அது இல்லைன்னா குடும்பம் முறிஞ்சு வரும். இப்ப இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை எதுல நடக்குது, அன்பு தாங்க. இப்ப தாய் பிள்ளைய பெக்கிறாளா, பெத்த உடனே அவளுக்கு அன்பு அதிகமா இருக்கா, அந்த அன்பு பாலாக வெளியில வரும். அன்பு உடனே வெளிப்பட்டு விடுது. பால் அன்பு, பால் தாய்ப்பால் அன்பு. தாய்ப்பால் குடிச்சதுதான் முன்னெல்லாம் பிள்ளைங்க நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் தாய்ப்பாலே இல்லை. அதனால அன்பு பாலாக வருகிறது, அன்பு பாலாக வருகிறது. அன்பு இல்லையானால் உலக வாழ்க்கையும் இல்லை, கடவுளோடவும் சேர முடியாது. கடவுளை சேருவதற்கு அன்பு வேண்டும், உலகத்தில் வாழ்வதற்கு அன்பு வேண்டும். உலகத்தில் வாழ்வதற்கு அன்பு வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார் என்புதோல் போர்த்த உடம்பும்பார் திருவள்ளுவர். அன்பின் வழியது உயிர், அகுது இல்லார் என்பு தோல் போர்த்தோடு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது திருக்குறள். அன்புதான் சிவமே. நான் இதை சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்புதான் சிவமே. சிவமும் அன்பு வேற இல்லப்பா, அன்பே சிவம். திருமூலர் சொன்னாரு, அன்பும் சிவமும் ரெண்டுன்னு சொன்னான்னா அவன் அறிவில்லாதவன்னு சொல்லுகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோ, விருந்தினருக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்க, அந்த சாப்பாடு அன்பு இல்லாமல் போட்டால் சாப்பாட மனசு வருமா? உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்ண வீசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம். முப்பழம் முடுவாளன்னு முகம் கடுத்து இடுவாராயில் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தார். அவ்வை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா, அவ்வை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா, அப்படி விருந்துக்கு போனதுல அந்த ஆம்பளை கூட்டிகிட்டு போட்டேன். அந்த அவ்வையினுடைய பெருமையை கேட்டு நல்ல போல ஒருவருக்கு போட்டா நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டின்னு வச்சுக்கோங்க, 1,00,000 வேதப்புராமர் சாப்பிட்ட வலை எனக்கு சொன்னாத்தானே தெரியும். ஏன் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, 1,00,000 வேதப்புராமணம். நீ விஷயம் தீட்சையா? சமய தீட்சை பெற்ற ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டா 1000 வேத பிராமணருக்கு போட்டவன். வேத பிராமணனா புரியுதா? வேதம் ஓதுகின்ற பிராமணர். ஒரு சமய தீட்சரும் 1000 பிராமணரும் ஒண்ணு. ஒரு விசேட தீட்சை பெற்ற சிவலிங்க பூஜை பண்றவனா 10,000 வேத பிராமணரும் ஒண்ணு. நிர்வாண தீட்சை பெற்று பூசையோட அக்னிகாரியம் பண்ற ஒரு சிவபூசகனா 1,00,000 வேத பிராமணர் ஒண்ணு. ஆச்சாரியருக்கு போட்டால் 1 கோடி பேருக்கு போட்டது பல. இப்போ எனக்கு சோறு போட்டிங்கன்னு வச்சுக்கப்பா, சோறு எல்லாத்துக்கும் போடப்படாது. இது எப்படி இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு தானே ஆகணும். தவம் பண்ணுகிறவனுக்கு சோறு போடணும். தவம் பண்ணுகிறவனுக்கு சாப்பிட்டுவிட்டு அவன் தவம் பண்ணணும். சாப்பிட்டு விட்டு அப்படி இருக்கணும் போடக்கூடாது. தவம் பண்ணுற சாப்பிட்டு விட்டு அவன் தப ஜபம் பண்ணணும். பண்ணான்னா அவன் பண்ணுற தப ஜபம் போட்டவனுக்கு பங்கு வரும். இந்த உண்மையெல்லாம் சொல்றது நம்ம சைவ சமயம் தான். அதனாலே அப்படி அவையனுடைய பெருமையை தெரிஞ்சு அந்த ஆம்பளை கூட்டிகிட்டு போட்டேன். சாப்பிட்டு அவைக்கு சாப்பாடு போட்டு போச்சொல்லாம அந்த பொம்பளைக்கு பிடிக்கலை. அந்த வீட்டில் இருந்த பொம்பளையை போட்டு அடிக்க பிடிக்கலை. என்ன போகிற வரவெல்லாம் கூப்பிட்டு சோறு கூட சொல்கிறேன் அப்படின்னு புருஷனை கடிஞ்சுக்கிட்டான். அப்படின்னு அங்கிட்ட அவளை ஆபத்தி எப்படியாவது இந்த ஒரு கிழவிக்கு போட்டு நான் தப்பிச்சுக்கிறேன், இன்னைக்கு எதோ தெரியாமல் கூட்டி வந்தேன், நாளையோடு கூட்டிகிட்டு வரல அப்படின்னு அவளை சமாதானம் பண்ணி சாப்பாடு போட வச்சான். உட்காந்தா அவ இலைய போட்டா, பருப்பு நெய் பலகாரம் பொரியல் வகை எல்லாமே பண்ணியிருந்தா. பணக்காரன் வீடு, பணக்காரன். புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி போனால் அமையிறது ஆச்சரியமாப்பா. அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும், அமைஞ்சிட்டா நல்ல. அமையலைன்னா ஐயோ
ஐயோ இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அதான் அவதான் சொன்னான், 10க்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் வாழ்ந்து இருக்காளா, சற்றேன்னு ஏறு மாறாக இருப்பாளையாமாயின் கூறாமல் சன்னியாசம் கொள்ளணும். அவதான் சொன்னான். அப்படின்னு சாப்பாட்டை வச்சா, தண்ணியை வச்சா, பலகாரத்தை போட்டாமா, போடும்போது கடன்னு போட்டான், கடுகடுன்னு போட்டான். இப்போ சந்தோஷமா போடுறதும் கோபத்தில் போடுறதும் தெரியுமா தெரியாத? இப்போ புருஷன் மேலே எரிச்சன்னா காப்பியை கொஞ்சம் டம்முன்னு வைப்பான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கும். புருஷன் மேலே எரிச்சன்னு வச்சுக்கப்பா, காப்பியை சந்தோஷமா இருந்தா மாமா காப்பி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருந்தா. கோபமா எரிச்சலா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் என்ன ஒண்ணு நம்ம தலைவிதி குடிச்சுத்தானே குடிச்சுத்தானப்பா ஒண்ணு. அப்படி கடுகடுப்பா போட்டாப்பா, கடுகடுப்பா போட்டதை பார்த்துட்டாப்ப. இவ சந்தோஷமா போடல, இவளுக்கு மனசு இல்லை நமக்கு சாப்பாடு போட, இவன் எப்படியே தெரியாம கூட்டியாந்துட்டேன் அப்படின்னு சாப்பிடல. அப்ப சாப்பிடல, பாட்டு பாடினான். காணக்கண் கூசுதே, அந்த அன்னத்தை காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கன் என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் விட்டு அமுது. பாட்ட பாத்தியா வெண்பா? காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே, மானுக்கன் வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கன் என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் விட்டு அமுது. அதே அவன் சாப்பிடல, சாப்பிடாம விட்டான்னு வச்சுக்கோ, இன்னொரு இடத்துக்கு போறான். ஒரு குடிசை. அந்த குடிசை புல்வேலூர்னு பேர், அந்த ஊர் பேரு புல்வேலூர்னு பேர். அவர் அந்த குடிசையில் இருந்தவனுக்கு பூதன்னு பேரு. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள இருந்துச்சு. அவன் வழியா போனான். அவையினுடைய பெருமையை இப்படியே கேட்டு அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகணும்னா, சாப்பிட்டு போனோம்னா அவனுக்கு வசதி இல்லை. முதல்ல வசதி இருந்துச்சு, அன்பு இல்லையா? இப்ப வசதி இல்லை, அன்பு இருக்குது. என்ன பண்ண, இந்த வரகரிசி சோறு, வரகரிசி பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லாரும் ஆக்கிறது இல்லை, காண வந்துக்கிட்டு இருக்குதா? ஆமா, எப்போ என்னமோ சொல்றாரு, பழைய தானியம் சிறுதாடி. வரகரிசி சோறு, வரகரிசி சோறு. அதுக்கு குழம்பு இந்த கத்திரிக்காயை சுட்டு பிசைஞ்சு, உங்களுக்கு தெரியுமே, கத்திரிக்காயை சுட்டு பிசைஞ்சு புளி குழம்புன்னு வைக்கிறது. சுட்டு பிசைஞ்சு புளி, அதோட மோருன்னா 3 நா மோர், முட்டை 3 நா மோர். அது புளிப்பு, இது புளிப்பு, வரகு சோறு. இதை போட்டேன், இதான் முட்டை இருந்துச்சு அந்த நேரத்துக்கு. போட்டாப்பா ரொம்ப உபசாரம் பண்ணி கும்பிட்டு அன்போட, தாங்கள் இந்த என் குடிசைக்கு வந்ததே நான் செஞ்ச பாக்கியம், அதனால நீங்க சாப்பிட வேணும் என்றெல்லாம் வேண்டிக்கும் உபசாரம். அப்படிலாம் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டா. சாப்பிட்டு விட்டு ஒரு பாட்டு பாடினாவாரு. அங்க ஒரு பாட்டு பாடினால இங்க ஒரு பாட்டு பாடுறாவாரு. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும். வழுதுணங்காய்னா கத்திரிக்காய், வாட்டுன்னா சுட்டு பதிஞ்சது. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும், மொரனவே புளித்த மோரும். பாட்டு பாத்தீங்களா? இந்த இலக்கியத்துக்கு கேட்கறதுக்காவது கூட்டம் ஒண்ணுப்பா. இப்ப இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும், அப்படி உள்ளதை அப்படியே பாடியிருக்கான். மொரனவே புளித்த மோரும் தரமுடனே புல்வேலூர் பூதன் புகழ்ந்து பரிந்திட்ட சோறு எல்லா உலகும் பெறும் அப்படின்னு பாடு. இந்த உலகம் முழுவதும் கொடுத்தா கூட இந்த விருந்துக்கு சமானமாகாது. என்ன காரணம்? அன்பு. அங்க என்ன காரணம்? அன்பு இல்லாது. இங்க அன்பு இருந்தது. புளிச்ச மோர், மொரனவே புளித்த மோர். பாட்டை பாத்தீங்களா? மொர அன்பினாலே புளிப்பு தெரியல, இனிப்பு தெரிந்தது. ஆகா, அப்படி ஒரு கை எடுத்துக்கிட்டு தம்முன்னே உம்முன்னே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி கை தட்டு. இப்படி விசேடமான ஒரு கருத்து வரும்போது ஒரு கை தட்டணும். ஆகா, அன்பு காரணமாக புளிப்பு தெரியல, அன்பு இல்லாத காரணத்தினால் அங்க இனிப்பு தெரியல. அன்பு இல்லாமையினால இனிப்பு தெரியவில்லை, அன்பு இருந்தபடினால புளிப்பு தெரியவில்லை. அப்படி பண்ண, அதனால இப்படி நம்முடைய வாழ்விலேயும் சரி, உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையிலையும் சரி, கடவுளை சேருவதற்கும் சரி அன்புதான். அதனாலதான் மாணிக்க வாசகர் அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும்னு பாட்டு பூரா கேட்கிறார். நாடகத்தார் உன்னடியார் போல் நடித்து
நான் நடுவே விடகத்தே பூந்துடுவார். மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையற அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. ரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். ஆகையினால அன்புதான் முக்கியமான காரணம். அதனால எல்லாரும் அன்பை வளர்க்க வேணும். அதனால அன்பு இருந்துச்சா சிவம் வந்துடும். அன்பு வேற சிவம் வேற இல்லை. அதனால தான் இதில் என்ன சொல்றாருன்னா, உச்சியின் மகுடம் என்ன ஒளிதரன் முதலினோடை வச்சிர மறுப்பின் ஒற்றை வய மணிகொள் கும்புரி வயங்க வெய்ச்சை கவரி தூங்க வேளமா முகங்கொண்டுற்ற கட்சியின் விகடசக்கர கணபதிக்கு அன்பு செய்வான் என்பது இந்த பாட்டு. ஆகையினால பெரியவர்களே, அன்பர்களே, இப்படி விநாயகருக்கு தோத்திரம் இந்த மாதிரி கட்சி இப்போ சிவாச்சாரிய சுவாமிகள் இப்படி பண்ணுகிறார். அதற்கு மேலே தோத்திர பாடல்களே இதில் 25 பாடல்கள் தோத்திரமே வருது. தோத்திரம்னா புரியுதாப்பா? முதல்ல சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறது மாதிரி தோத்திரம். இப்போ விநாயகர் தோத்திரம், அடுத்தாப்புல சுப்பிரமணியர் தோத்திரம், அதுக்கு மேலே 100 பயன். இந்த நூலை கேட்டால் படித்தா என்ன கிடைக்கும் அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை? இப்போ சொல்லி எழுத கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் அல்லவா? அதுக்கு அவரே சொல்கிறாரு, என்ன கிடைக்கும்னு அவரே சொல்கிறாரு. அது சொல்லும் போது தான் சொல்லி, இப்பெல்லாம் சொல்லப்படாது. அப்புறம் வாழ்த்துன்னு வருது. அதுக்கு மேலே சிவபெருமானுடைய தோத்திரம் 6 பாட்டு பாடுறாரு. சிவபெருமானுக்கு மாத்திரம் 6 பாட்டு பாடுறாரு தோத்திரம். அதுக்கு மேலே சிவசக்தி அம்பாளுக்கு ஒரு தோத்திரம் பாடுறாரு. அப்புறம் மறுபடி விநாயகர் தோத்திரம், அப்புறம் வைரவ கடவுள் தோத்திரம் 2 பாட்டு, வீரபத்திர கடவுள், அப்புறம் சுப்பிரமணிய கடவுளுக்கு 7 பாட்டு பாடுறாரு. 6 படை வீட்டுக்கு 6 பாட்டு, 6 படை வீட்டுக்கு 6 பாட்டு. அதுக்கு மேலே அந்த குமரகோட்டத்துக்கு 1 பாட்டு, 7 பாட்டு பாடுறாரு. அதுக்கு மேலே திருநந்தி தேவர் தோத்திரம், அதுக்கு மேலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தோத்திரம், திருநாவுக்கர சுவாமிகள் தோத்திரம், சுந்தரம் சுவாமிகள் தோத்திரம், மாணிக்கவா சுவாமிகள் தோத்திரம், திருத்தொண்டர்கள் தோத்திரம், கடைசியாக சரஸ்வதி தோத்திரம். இப்படி 25 தோத்திரம் பாடுறாரு. அவைகளெல்லாம் இது தோத்திரமே ஒரு 4-5 வாரம் வரும். தோத்திரமே 4-5 வாரம் வரும். எல்லாம் ஒரு சின்ன பெட்டகத்துல நவரத்தனம் இருப்பது போல. சின்ன பெட்டகத்துக்குள்ளே நவரத்தன பெட்டகம் சின்னது, உள்ள இருக்கிற நவரத்தனம். அதனால பாட்டு சின்னது, உள்ள இருக்கிற பொருள் பெருசு. அதனால அவைகளெல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவுருளை நிரம்ப பெறுவீர்களாக. பெறுவதற்கு வழி இதுதான். இப்போ பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் பண்ணுறோம்ல, அதுபோல திருவுருளை பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான வழி. ஞான பூசை, ஞான வேள்வி என்று சொல்லி ஏழும் கேட்ட அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவுருள் நிரம்ப கிடைக்கட்டும், சகல வாய்க்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். 2 பாட்டு சொல்லியிருக்கிறோம். அடுத்த வாரத்தோட ஒரு நோட்டு, எல்லாருமே நோட்டு கொண்டாந்துருங்க, ஒரு பேனா கொண்டாந்துருங்க. இத்தனை பாட்டு சொல்லியிருக்குது, இந்த பாட்டு சொல்லணும் அப்படின்னு குறிச்சுக்குங்க. சில முக்கியமான சமாச்சாரம் வரும்போது, விஷயங்கள் வரும்போது அதையும் ஒரு ஞாபகம் பண்ணிங்க. இப்படி சொன்னாரே விகடாசக்கர விநாயகருக்கு இப்படி சொன்னாரே, அப்படி சொன்னாரே என்று அப்படி ஒரு குறிப்பெடுத்துங்க. இது மாதிரிலாம் பண்ணினா நல்லது என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யுங்கள். நம்ம பார்வதி பதே காரணமாக வந்து புவி மீதே காலனு காதிசைந்து கதிகாண நாரணனு வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே அறமுதமான சண்டி மணவாழா ஆறுமுகம் 2 விழியோனே சூரர்களை மளவென்ற கதிர்வேலா சோலை மலை மீவி நின்ற பெருமாளே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க யானதன் அணங்கு வாழ்க மாரிதா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா வான்முகில் வளாது வெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன் முறை அரசிய குறைவில் அது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கடோங்க நற்றவன் வெள்ளி மல்க